எவ்வளோ சங்கு கிடக்குது பாருங்க பக்கத்தில். எவ்வளோ சங்கு பாருங்க. பாருங்க கீழே இறங்கிட்டாங்க பாருங்க. பெரிய மீன் பாருங்க, ஒரு 5 மீன் மாட்டிருக்கு. பெரிய மீன் மாட்டிருக்கு. அப்படியே ஆப்போசிட் பக்கம் வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதில் மீன் இருக்குன்னு தான் தெரியும். மீன் பாருங்க, ஜிலேபி பாருங்க, எத்த சூட்டு. வீடியோ பார்த்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், ஆனால் கண்டிப்பாக இது 3/4 கிலோ இருக்கும். பாருங்க, இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இது ஒரு பெரிய மீன், மீச மீன் சொல்லுவாங்க, பெரிய மீன். ஹை டியூட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து ஒரு ஆற்றுக்கு தான் வந்திருக்கோம். எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஃபிஷ் பிடிக்க தான் வந்திருக்கோம். இப்படி பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் ஃபிஷ்ஷோட வலையெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஃபிஷ்ஷை தான் கேட்ச் பண்ண போகிறோம். இந்த வீடியோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதுசாக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வலை கிழிஞ்சிருச்சாட்டுக்கு வலையை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கட்டு வலை தான். அதாவது அந்த மீன் இதில் எல்லாம் மாட்டினாலும் ஓட மாட்டா. இதில் வந்து ஆற்றுல தண்ணி நின்றுச்சு. அதில் அந்த ப்ளஸ் வந்து பிடிக்க போகும். சின்ன குட்டியாட்ட தான் இருக்காங்க. மீனெல்லாம் இங்கே நிறையா இருக்குதான், பெருசு பெருசாக. மீன் பிடிக்க கிளம்பிட்டாங்க. எவ்வளோ சங்கு கிடக்குது பாருங்க பக்கத்தில். எவ்வளோ சங்கு பாருங்க. இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் சங்கு. அங்கே பாருங்க எவ்வளோ சங்கு. கோபி, வணக்கம், அன்பு, இங்கே எல்லோரும் இப்போ ஃபிஷ் பிடிக்க கீழே இறங்கிட்டாங்க. வலையை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்க கீழே இறங்கிட்டாங்க. கீழே இறங்கிட்டாங்க பாருங்க. இன்னொரு குரூப்பும் மீன் பிடிக்க வந்திருக்குது. பாருங்க இறங்கிட்டு இருக்காங்க. ஒரு குரூப் இந்தாண்ட இறங்குது, ஒரு குரூப் இந்தாண்ட இறங்குது. 4 பேர் பெரிய வரணும். 4 பேர் பிடிச்சி இழுத்துட்டு போகிறதுக்கு பார்க்குறாங்க. பசங்க இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஆழமாக தான் இருக்க மாட்டுங்க. ஆழம் போயிட்டே இருக்கு. அந்த சைடு மீன் இல்லை போல், ஒன்றும் இல்லை. ஆனால் திருப்பி ரிட்டன் அந்த பக்கம் வராங்க. பாருங்க, இப்போ இந்த பக்கம் வந்துட்டு இருக்காங்க. நமக்கு ஆப்போசிட் குரூப்புக்கு ஒரு மீன் ஃபிஷ் மாட்டிருக்கு. இப்படியே வளைச்சிங்க நல்லா. கோபி இப்படி அழைச்சிக்க. கோபி இல்லை, இப்படி இப்படி பார்த்து அழைச்சிங்க. நம்ம வலையை தூக்குறாங்க. அழுத்தி எடுத்துட்டு வந்து அடிக்குதா? வலையை எடுத்துட்டாங்க. ஏதோ மாட்டிதான்னு பார்ப்போம். சேர் மட்டும் தான் மாட்டிருக்கு. சேர் மட்டும் தான் வந்துருக்கு. அதில் ஒரு மீன் கூட மாட்டல. திருப்பியும் அன்லிக்கி பாய் ஆகிட்டோம் அன்றைக்கின்னு நினைக்கிறேன். 1/4 கிலோ பக்கம் வர மாட்டுக்கு. இது வரைக்கும் நமக்கு ஒரு மீனும் கிடைக்கல. அவங்களுக்காச்சும் ஒரு 2 மீன் கிடச்சிது. நம்ம அன்லக்கியே தான் இருக்கிறோம். வேறு பிளேஸுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே போய் போட்டு பார்ப்போம்.
நம்ம நேரம் இன்றைக்கி சரியில்லையாட்டுங்க, ரொம்ப அன்லக்கியாக இருக்க மாட்டேங்குது. ஆனால் கல்லுகள்லாம் இருக்குதுங்க. வீடியோ பார்த்துட்டு வந்தோம்னா கீழே வந்துடுவோம். அதனால பார்த்து இறங்கிப்போம். நம்ம சேனல் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்துறாங்க அதில் கீழே இறங்கிட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். புது இடம் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்குது, இப்படி காட்டுறாருங்க. அங்கே தான் புதுசாக இன்னொரு பிளேஸ் பார்த்துருக்காங்க, அங்கே தான் பிடிக்க போகிறாங்களாட்டுக்கு. வேறெல்லாம் மாற்றிட்டு வேறு பிளேஸுக்கு வந்திருக்கோம். பார்ப்போம், எங்கேயாச்சும் நமக்கு எதாவது மீன் மாட்டுதானே. செத்து போன மீன் தான் 2 இருக்குது. ஒரு மீனாச்சும் மாட்டுதான்னு பார்ப்போம். இதில் குட்டை வலையில் இல்லை, குட்டையில் இருக்குது. குட்டி குட்டி ஃபிஷ்ஷு பாருங்கள், சின்ன சின்ன ஃபிஷ்ஷு தான் இருக்குது. நக்குள் நக்குலோட்டு குட்டை பாருங்கள், சின்ன சின்ன ஃபிஷ்ஷு இதாக இருக்குதுடா. அடிச்சா எடுக்கலாம் வரும். அடிச்சுட்டு தான் போச்சு. இந்த மொத்தத்தில் ஒரு மீன் இருக்கும், அடிச்சுட்டு தான் போச்சு காலில். ஒரு இன்னொரு வலை, 2வது வலை, 2 வலை போட்டு பிடிக்கிறோம். இங்கே ஒரு வலை இருக்குது, இங்கே ஒரு வலை. சடச்சடனெல்லாம் அடிச்சு தான் அடிக்கும். நிறைய ஒரு மீன் மாட்டிருக்கு. ரொம்ப பிறகு காலத்துக்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு மீன் மாட்டிருக்கு. உயிரோட மீன் ஒரு மீன் மாட்டிருக்கு. இப்போ தான் ஒரு மீன் பாருங்க மாட்டிருக்கு. போக மாட்டேன் ஒன்றுதானா அப்படி போ. பையங்க சாக்கு பைய இது ஃபஸ்ட்டு இப்படி போயிட்டு வந்தாங்க, இப்போ இந்த சைடு வந்து வராங்க. ஒரு மீன் மிஸ் ஆயிடுச்சு. ஒரு மீன் மாட்டிருக்குது, பெரிய மீன் தான் நாட்டுக்கு. கொட்டிரு தம்பிடலாம் இல்லை பிடிக்கிறானா பெரிய மீன் ஒரு 5 மீன் மாட்டிருக்கு. பெரிய மீன் மாட்டிருக்கு. நமக்கு லக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படியே ஆப்போசிட் பக்கம் வந்துட்டு இருக்காங்க. சேர் ஃபுல் சேர் இருக்க மாட்டேங்க, அது இழுக்கவே முடியாதுங்களா, கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. கண்டிப்பாக இதில் மீன் இருக்குன்னு தான் தெரியும். தண்ணியில் விட்டாலும் மீன் இல்லை. இதில் பார்ப்போம். அந்த எம்டி வேலை எடுத்துக்கிட்டியா? எம்டி இல்லை, அதில் எம்டி தான். அங்கே பாருங்கள், இதில் மீன் இருக்கு. அன்பு குரூப்ஸ் வந்து ஏமாந்துட்டே போயிட்டுருக்காங்க. இந்த குரூப்ஸில் மீன் வந்துக்கிட்டே இருக்குங்க பாருங்க. கோபி பாருங்க, இதோட மீன் பிடிச்சிட்டே இருக்கு. கோபி தானும் பாருங்க எவ்வளோ மீன். நான் அலசி விட்றேன், அவங்க ஆட்டே போடுறாங்க. பாருங்க எவ்வளோ மீன். பார்த்தீங்களா கோணப்புளியாங்க. யார் யார் சாப்பிட்ருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்கள். யார் யாருக்கு பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி சாப்பிடக்கூடாது, ஃபுல்லாக உரித்து அதில் ஒரு ஒயிட்டாக இருக்கும், அதில் ஒரு கொட்டை இருக்கும். அந்த ஒயிட்டாக இருக்கிறத சாப்பிட்ணும். பேக் டு பேக் 2 பேரும் பின்னாடி வந்துட்டுருக்காங்க. அதில் வந்துடும், ஏன் பயப்படுற? அதில் அந்த வலையில் வந்துடும். ஒரு சின்ன மீன் தான் இதில் இருக்குது. அடுத்து பிடிச்சி இல்லை, வலையை வந்துருச்சு. அங்கேயே இரும்ப வலையை எங்கே வந்துருச்சா?
இப்படி பிடிச்சிருக்கதான் மீன் கடைசி போச்சு. மறுபடியும் போச்சா? கை வலைய சொல்கிறேன். இது கிடைக்குமா? ஓட்டை ஓட்டை இதுக்கு உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய மீனா? ஒரு மீன் பிடிச்சிட்டேன். இதை பிடிச்சிது விட்டு விட்டு காட்டுங்க. ஒரு மீன் மாட்டி இருக்கு. அன்பு வலையில் மாட்டி மீறி போன மீன் கோபி வலையில் மாட்டுச்சு. சேத்தோட தான் கலங்கிட்டு வருது. இது வரைக்கும் கோபி தான் அதிக மீன் பிடிச்சிருக்கான். கோபி குரூப்ஸ் தான். நாங்கள் அதிகம் மீன் பிடிச்சது தான். பெரிய மீன் பிடிச்சது அவங்க தான், சின்ன மீன் பிடிச்சது அவங்க தான். இது வரையும் அன்பு குரூப்ஸ் எதுவும் பிடிக்கல. ஆனால் அன்பு பெரிய மீனாக பிடிப்பாருன்னு நினைக்கிறேன். மீன் பாருங்க, ஜிலேபி பாருங்க எத்த சூட்டு. அட்லீஸ்ட் வீடியோ பார்த்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது 3/4 கிலோ இருக்கும். பாருங்க இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். இது ஒரு பெரிய மீன், மீச மீன் சொல்லுவாங்க. பெரிய மீன் வருது. வெற்றி பெறுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு மீனாச்சும் கண்டிப்பாக கிடைக்குங்க. தூக்கி பாருங்க. நான் அது என்ன சொன்னேன், ஓரம் டைட்டாக இருக்கு. இப்போ என்னன்னா அந்த குட்டிலேயாச்சும் நமக்கு மீன் 2-3 மாட்டுச்சு. இந்த குட்டியில் வந்து நமக்கு மீனே கிடைக்கல. ரொம்ப சோகத்தில் எல்லாருமே இருக்கும். பாருங்க பின்னாடி பாருங்க, எல்லாருமே சோகத்தில் தான் இருக்கும். அந்த குட்டிலே பிடிச்சிக்கலாம்னா இந்த குட்டியில் எல்லாத்துக்கும் பெரிய பெரிய மீன் மாட்டுது. எங்களுக்கு மட்டும்தான் மாட்ட மாட்டேங்குது. நானும் சோகத்தில் இருக்கேன். கண்டிப்பாக மீன் மாட்டோம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறக்கூடாது. மீன் மாட்டோம். வெயிட் பண்ணுவோம். வெயில் வேறு ரொம்ப அதிகமாக இருக்குதுங்க. மார்ச்லேயே இவ்வளோ வெயில் அடிக்குது. அது எங்கள் ஊர் சேலத்துலலாம் 103 டிகிரி வெயில் அடிக்குதான். வெயில் காலம் வந்துருச்சு. குழந்தைங்களாம் பத்திரமா பார்த்துக்குங்க. வெயில் அதிகமாக தெரியாதீங்க. மதியத்துக்கு மேலே வெளியே போனீங்கன்னா கொடை பிடிச்சிட்டு போங்க. தண்ணி நிறையா குடிங்க. பார்ப்போம் மீன் மாட்டு தானே. வெயிட் பண்ணுவோம். கண்டிப்பாக மீன் மாட்டோம். வெயிட் பண்ணலாம். இது வரைக்கும் கோபி தான் அதிக மீன் பிடிச்சிருக்காரு. அடுத்த மீன் வெளியே போயிடுச்சு. சேர் ரொம்ப இருக்கா இழுக்க முடியாட்டுக்கு. ஒரு பெரிய ஓட்டை பாருங்க. உங்களுக்கு தண்ணி பதன்னு போயிட்டு இருக்கு. மீனுக்கு தெரியுது. அப்புறம் கை விட்டு அலசி பாருங்க. அப்போ இதில் மீன் இருக்கான்னு ஒவ்வொரு வலையும் தூக்கும்போது அன்பு வலையில் மட்டும்தான் சர்ப்ரைஸ் எதுவுமே இருக்க மாட்டேங்குது. இந்த 8 அன்பு வலையில் ஒரு பெரிய மீன் மாட்டியிருக்கணும். அந்த போட்டியில் ஜெயிக்கணும். இருக்குன்னு அன்பு நம்பிக்கையாக சொல்கிறா. பெரிய மீன் மாட்டணும், சின்ன மீன் மாட்டக்கூடாது. ஓகே. 3 மீன் பாருங்க. 4 மீன். 4 மீன் சேர் அடிச்சுட்டு 2 வலை பாருங்க. 4 மீன். வெளி மழை பிடிச்ச மீன். நாலு மீன் பிடிச்சிருக்கோம். மொத்தம் பாருங்க அது வரையும் ஒரு 2 கிலோ பிடிச்சிருப்போம். ஃபிஷ் வீடியோ பார்த்துருப்பீங்க. ஃபிஷ் கேட்ச் பண்ணதை இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஏன் சோகமாக பேசுகிறேன்னா, இங்கே இருக்க எல்லாத்துக்கும் நிறைய மீன் மாட்டுச்சு. பெரிய மீன்லாம் எங்களுக்கு தான் மாட்டுச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய மீன் மாட்டல, ஒரு மீடியமான மீன் தான் மாட்டுச்சு. அதுதான் சோகமாக இருக்கேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். இப்பொழுதைக்கு பாய்.